வணக்கம், வெல்கம் டு வரைக்கலை. நான் சுகுமார் சோமிநாதன், கிராஃபிக் டிசைனர் அண்ட் ட்ரெய்னர். 100 days 100 போஸ்டர் டிசைன் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு வீடியோலையும் அடோப் ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், இன்டிசைன் போன்ற அப்ளிகேஷன்ஸ் பயன்படுத்தி விதவிதமான போஸ்டர்களை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்ற டுட்டோரியல்ஸ் இதில் நம்ம வழங்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் லப்பர் பந்து மூவியோடைய ஸ்டில்ஸ் பயன்படுத்தி ஃபோட்டோஷாப்பில் எப்படி சிம்பிளான ஒரு போஸ்டர் க்ரியேட் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் டீட்டெயிலாக பார்ப்போம். முதல்ல கெத்து தினேஷ் அவருடைய இமேஜ் எடுத்திருக்கேன். இதை நம்ம இப்போ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண போகிறோம். இவரை மட்டும் தனியாக நான் பென் டூலில் ட்ரேஸ் பண்ணி கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்த உடனேயே ரைட் கிளிக், மேக் செலெக்ஷன், ஃபெதர் ஒரு 0.5 பிக்சல்ஸ் கொடுக்குறேன் ஒரு ஸ்மூத் எட்ஜுக்கு. இப்போ கண்ட்ரோல் ஜே கொடுத்தோன்னா செலெக்ஷன் அப்படியே தனியாக ஒரு லேயரில் டூப்ளிகேட் ஆகிடும். அடுத்து ஹரிஷ் கல்யாண் அவருடைய இமேஜ் ஒன்று எடுக்கிறேன். இதையும் இதே ஃபோட்டோஷாப் டாக்குமெண்ட்டில் வைக்கிறேன். நம்ம கரெக்டாக ட்ரேஸ் பண்ணுறோமான்னு தெரியறதுக்காக பேக்ரவுண்ட் க்ரீன் கலராக மாற்றுறேன். அகெயின் ரைட் கிளிக், மேக் செலெக்ஷன். இப்போது இன்னும் கட் பண்ண வேண்டிய இடங்கள் கேப்ஸ்லலாம் கட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த ரெண்டு இமேஜையும் பொசிஷன் பண்ணுவோம். தேவைப்பட்டால் நம்ம எடிட் பண்ணி மாற்றிக்கலாம். ரெண்டு இமேஜும் ஒன்றுக்கு ஒன்று ஓவர்லேப் ஆகிற இடங்களில் லைட்டாக ஒரு ஃபேட் எஃபெக்ட் கொடுக்கலாம். மேபி கெத்து தினேஷ் அவரோட இமேஜ்க்கு ஒரு லேயர் மாஸ்க் ஆட் பண்ணுறேன். லேயர் மாஸ்க் ஆட் பண்ணும்போதே ஆல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணோன்னா நமக்கு ஃபுல்லாக பிளாக்கில் வந்துடும். ஸோ இப்போ நம்ம ப்ரஷ்ஷை ஒயிட்டில் வச்சுக்கிட்டு நம்ம ரெக்கவர் பண்ணலாம். ஸோ நார்மலான ப்ரஷ் இல்லாமல் ஃபோட்டோஷாப்பில் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ரக்கட் ப்ரஷ் எடுக்கிறேன். இந்த ப்ரஷ் வச்சு முதல்ல ஃபுல் ஒப்பாசிட்டி, ஃபுல் ஃப்ளோ வச்சு நான் ரெக்கவர் பண்ணுறேன். அடுத்தது கொஞ்சம் ஃப்ளோவையும் ஒப்பாசிட்டியும் நம்ம தேவைக்கேற்ற மாதிரி கம்மி பண்ணிக்கிட்டு அடுத்த இடங்களில் ப்ரஷ் பண்ணும்போது நமக்கு லைட்டாக அந்த இடங்கள் ரெக்கவர் ஆகும். ஸோ இதன் மூலம் நமக்கு ஒரு நல்ல ஃபேடிங் எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ நம்ம தேவைக்கேற்ற மாதிரி அப்பப்போ இதை நம்ம ரிப்பீட் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம், இல்லை ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம். இப்போ நார்மல் கலர் டோன் இல்லாமல் ரெண்டு இமேஜுக்கும் ஒரு கிரேடியன்ட் மேப் ட்ரை பண்ணுவோம். லேயர் பேனலில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் கிரேடியன்ட் மேப் ஆட் பண்ணுறேன். இந்த ஐக்கானை நம்ம கிளிக் பண்ணோன்னா கிளிப்பிங் மாஸ்க் அது நம்ம கீழே இருக்க லேயருக்கு மட்டும் அப்ளை ஆகும். ஸோ இப்போ கெத்து தினேஷ் அந்த இமேஜுக்கு மட்டும் அப்ளை ஆகுது. கிரேடியன்ட் மேப் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம டார்க்கில் ஆரம்பிக்கணும், லைட்டில் முடிக்கணும், நடுவில் மிட் டோன்ஸ் இருக்கலாம். அதாவது ஷேடோஸ், மிட் டோன்ஸ், ஹைலைட்ஸ் இந்த ஆர்டரில் இருக்கணும். ஸோ முதல்ல நம்ம டார்க் கலரும், அடுத்து மிட் டோன்ஸும், அடுத்து லைட் கலரும் வச்சுக்கலாம். ஸோ இதை ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ நான் சொன்ன ஆர்டர்லேயே கலர் கொடுத்துருக்கேன். டார்க்கில் ஆரம்பித்து லைட்டில் முடிகிற மாதிரி. இந்த கலர் கிரேடியண்ட்டையே நம்ம ஹரிஷ் கல்யாண் இமேஜுக்கும் பேக்ரவுண்டுக்கும் ஆட் பண்ணுவோம். ஸோ அது எப்படி பண்ணுறது, இதை இங்கே நியூ பட்டனை கிளிக் பண்ணோன்னா இந்த கலர் நமக்கு சேவ் ஆகிடும். ஸோ இப்போ ஈஸியாக நம்ம ஹரிஷ் கல்யாண் அவர் இமேஜை செலக்ட் பண்ணி அகைன் கிரேடியன்ட் மேப் கொடுக்குறேன். அகைன் கிளிப்பிங் மாஸ்க் ஃபஸ்ட் ஐக்கானை கிளிக் பண்ணுறோம். ஏற்கனவே நம்ம கிரேடியண்ட்டை நியூ கொடுத்து சேவ் பண்ணதுனால அது இங்கே இருக்குது. அதை கிளிக் பண்ணோன்னா ஜஸ்ட் நமக்கு அதே கிரேடியன்ட் இந்த இமேஜுக்கும் அப்ளை ஆகிடும். அடுத்து பேக்ரவுண்டுக்கும் இதே கிரேடியன்ட் கலரை நான் ஃபில் பண்ணுறேன். கொஞ்சம் ஆங்கிள்ஸ் மட்டும் மாற்றிக்கிறேன். ஸோ இந்த போஸ்டர் இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸ் அப் பண்ணுறதுக்கு படத்தில் இருக்கிற ரெஃபரன்ஸ் படி கேப்டன் அவரோட இமேஜ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மூவிலேயே இந்த ஸ்டில் ஒரு சிவரில் வரும். இதுவும் நம்ம போஸ்டர் கலர் தீம்க்கு ஏற்ற மாதிரி நான் பிளெண்டிங் மோட் மாற்றுறேன். டீசாச்சுரேட் கொடுக்குறேன். ஸோ அது பிளாக் அண்ட் ஒயிட் ஆகிடும். இப்போ இன்னும் பெட்டராக பிளெண்ட் ஆகுது. நம்ம பிளெண்டிங் மோடுக்கும் நம்ம டீசாச்சுரேட் பண்ணதுக்கும் கொஞ்சம் ஒப்பாசிட்டியும் நான் கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ மூவி டைட்டிலை இன்னொரு போஸ்டர்லேருந்து கட் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன்.
ஜஸ்ட் மேஜிக் வேன் டூல் வச்சு நமக்கு தேவையில்லாத பேக்ரவுண்டை கிளிக் பண்ணோன்னா அது செலக்ட் ஆகிடும். அது டெலீட் பண்ணிடுறேன். சின்ன சின்ன ஃபைன் டியூனிங்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாஸ்கில் நம்ம தேவைப்பட்டால் பண்ணிக்கலாம். கீழே இருக்க ஸ்பேஸில் தீமேட்டிக்காக ஏதாவது எலமெண்ட் ஆட் பண்ணலாம். மேபி லப்பர் பந்து படத்தில் சிக்ஸர் மரத்தில் அடிப்பாங்கன்றதுனால அதே போல் ஒரு ட்ரீ நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த போஸ்டரை நம்ம கொஞ்சம் கலர் கிரேடிங் கொடுக்கலாம். இது முதல்ல நான் பிஎன்ஜியை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஃபில்டர் மெனுவில் கேமரா ரா ஃபில்டர். இதே போஸ்டரை இந்த ஆப்ஷன் செட்டிங்ஸ் மாற்றுறதன் மூலமாக நாம் பல கலர் தீம்ஸில் பல வகையில் நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ நான் கொடுத்த கலர் தீம் மட்டும் ரொம்ப மாறிடாமல் நான் கொஞ்சமாக இதை ஸ்பைஸ் அப் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபோட்டோஷாப் பிகினராக இருக்கீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட டெக்னிக்ஸ் வச்சு நீங்களும் ஒரு போஸ்டரை க்ரியேட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நிச்சயமாக நான் பதில் அளிக்கிறேன். இது தவிர 1-to-1 ட்ரைனிங் இன் Adobe Photoshop, Illustrator, InDesign and Premiere Pro நான் வழங்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பயிற்சி தேவைப்பட்டால் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மீண்டும் மறைக்காலையில் சந்திப்போம். சுகுமார் சுவாமிநாதன்.